கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழிய பாத நிகழ்ச்சியில இன்னொரு அழகான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வெவ்வேறு தேசங்களிலிருந்து இம்மட்டுமாய் இந்த நிகழ்ச்சியை கண்டு அநேக சாட்சிகளையும் ஒரு அழகான வார்த்தைகளை கொண்டும் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க, பகிர்ந்து வரீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன காரியம், கத்தார் என்கிற தேசத்திலிருந்து ஒரு அருமையான மகள் இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். அவங்க இருந்த அந்த தனிமையான இடத்துல தன் குடும்பத்தை மிகவும் மிஸ் பண்ற அந்த சூழல்ல இந்த ப்ரோக்ராமை பார்த்து கர்த்தர் அவங்களோடு கூட பேசி ஊக்கம் அளிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையா இந்த ப்ரோக்ராம் இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி கடந்த வாரத்துல எங்களோடு கூட பேசினாங்க. நாங்க அது நிமித்தமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். இன்னொரு அழகான எபிசோடுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். விசேஷமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க கொஞ்சம் லிதியாவின் இருதயத்தை திறந்து வைத்தது போல திறந்து வச்சீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு அழகான உங்களுக்குரிய காரியங்களை தான் இன்னைக்கு நாங்க பேச போகிறோம். வாலிப பிள்ளைகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஃபியூச்சரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற முக்கியமான சில கேள்விகள் உங்களிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த கேள்வியை உங்கள் சார்பாய் நான் அன்னிடத்துல கேட்க இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் அநேகரை தொட்டு இருக்கிறத எனக்கு நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குது வெவ்வேறு தேசங்களில் இருந்து. அது இப்போ நான் சொன்னது போல ஒரு அருமையான தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனா நான் அந்த தேசத்தை விட்டு இங்க கத்தார்ல இருக்கும்போது என் சொந்த குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சூழல்ல தான் தற்செயலா நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அதன் மூலமா கர்த்தர் என்னோடு கூட பேசினாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்றதுன்னே தெரியாத சூழல்ல இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்து நான் பார்ப்பேன். அநேக கேள்விகளுக்கு கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்களுக்கு பதில் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அழகான வார்த்தைகளை எனக்கு அனுப்பி கொடுத்திருந்தாங்க. இன்னும் அநேகர் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளை நான் அவங்க சார்பா உங்கள் இடத்துல கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு நிச்சயமா இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு பெரிய அட்வைஸ்னா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சில அட்வைஸ். ஏன்னா வாலிபருக்கு அட்வைஸ்ன்ற வார்த்தை பிடிக்காது. தேவன் சில நேரத்துல அண்ணா இப்போ ஒரு அந்த கேள்வி நான் ரெண்டு விதமா வரேன்னா ஆரம்பத்துல இருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லவ் ஃபெயில்யூர் அண்ணா பசங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுங்க, இன்னைக்கு லவ் ஃபெயிலியர் எப்படி காதல் தோல்வி இந்த காதல் தோல்வி எப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வருதுன்னா, ஆண்டவருக்குள்ள பலனா இருந்தா கூட அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுது, தற்கொலை பண்ண தூண்டுறது. அவ்வளோ அதுக்கு பலன் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இல்ல அவங்க இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க அவ்வளவு வீக்கா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலண்ணா. இந்த லவ் ஃபெயிலியர் ஒரு ஆயிடுச்சுன்னா எப்படி அவங்க அதுல இருந்து மீண்டு வரணும்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும், யார அவங்க சந்தித்து பேசணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குதுண்ணா. இன்னைக்கு நான் பார்த்த அநேக வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற சூழல்ல அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க சொல்றாங்க, கண்ணீர் விட்டு சொல்றாங்க, நான் மிகவும் நம்பின ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையோட டெஃபினேஷன் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுன்னு இருக்கிறாங்களா? இந்த உலகத்துக்குரிய அன்பு அவ்வளவு பெருசா எடுத்துட்டு இருக்கிறாங்களா? இந்த வாலிப பிள்ளைகள் எப்படி, நான் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில வந்தா அவங்களை எப்படி கர்த்தருக்குள்ள பலப்படுத்திக்கணும், எப்படி அதுல இருந்து வெளியில வரணும்னா, நீங்க அநேக வாலிப பிள்ளைகள் நம்ம சபையில நீங்க நடத்துறீங்க. உங்களுக்கு ரெண்டு அருமையான வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுரை கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா? எல்லாம் பயங்கரமான கேள்வி. அது என்னன்னாப்பா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க லவ்ன்ற ஒரு காரியத்துக்குள்ள போறான்னு வச்சுக்கோங்க. லவ்ன்ற ஒரு காரியத்துக்குள்ள போறானால அப்ப எங்கேயோ அவங்க இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என் குடும்பத்துல என் பிள்ளைகளை நான் நேசிக்கலன்னு வச்சுக்கேன். ஓகே. இன்னொருத்தவங்களோட நேசம் இன்னொருத்தோட வேர்டு அவனுக்கு பயங்கர இதா தெரியும். அதுலதான் டீப்பா கனெக்டட் ஆயிடுறாங்க. ஓகே. இப்போ ஆஸ் எ பேரண்ட், சரியா, ஒரு பேரண்டா இருக்கிறவங்க
உங்களுடைய முழுமையான லவ் வந்து உன் பிள்ளைங்களுக்கு கொடுங்களேன். உன் பிள்ளை அந்த பக்கமே போக மாட்டான். உண்மைதான். சரியா நான் சொல்ற புரியுதா? உன் பிள்ளைய வந்து நல்லா சாப்பிட்றியா, நல்லா ட்ரெஸ் வாங்கி கொடு, அவனுக்கு தேவையான உணவை கொடு, கரெக்டாக அவனுக்கு நேரத்துக்கு என்னென்னலாம் செய்யுங்க, அவன்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவன்கிட்ட உட்காந்து பேசுங்க. எல்லாம் நீ பண்ணும்பொழுது அவனுக்கு வந்து இன்னொரு இடம் போகணுன்ற எண்ணமே வராது. இது வந்து பேரண்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அது இல்லாதனால தான் இப்போ நான் வந்து என் பையனை பார்த்து என்னடா தண்டசோறு சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்து அவன்கிட்ட வந்து என்னம்மா அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. ஓகேவா? எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, தண்டசோறுன்னு சொல்கிறாரு. ஸோ லேக் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் தான் வந்து அவங்கள வந்து டைவெர்ட் அது வந்து டைவெர்ட் பண்ண அதான் டைவெர்ட் ஆகுது. சரி, அதான் மெயின். அவன் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். சரியா? குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கை ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து யாரோ ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சம்பவம் நடந்துச்சுன்னா, இவனை விசாரிக்கிறதோ இல்லைன்னா இவனுக்கு அன்பு காட்டுறதோ ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் வந்து அது வந்து இயற்கை. அது வந்து இயற்கை. ஆனால் சில டைம் வந்து இது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நீ சொன்ன மாதிரி நல்லா நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து விடும் பொழுது அது வந்து பயங்கரமான பாதிப்பாக இருக்குது. ரொம்ப பாதிப்பு. அது வந்து லிட்ரலாக ரொம்ப பாதிப்பு. ஏன்னா நம்பி இது பண்ணும்போது அது பயங்கரமான பாதிப்பு தான். சமீபத்தில் கூட ஒரு பையனுக்கு கவுன்சிலிங் பண்ணேன். ஸோ டிப்ரெஷனு அப்படி இப்படின்னு போயிட்டான். ஸோ அவன் சொல்லும்போது சொல்கிறான், நல்ல பொண்ணு தான், நல்ல இதுதான், எப்படி உழுந்தனே தெரில பாஸ்டர் அப்படின்றான். ஸோ அவனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அது வந்து டைம் எடுத்துச்சு. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்னா, ஒரு கிறிஸ்தவனா உண்மையாக ஆண்டை நேசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒருவன், சரியா, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் நல்ல ஆண்டரோட அன்பை தெரிஞ்சிருந்தானா இந்த ட்ராப்குள்ளார போகவே மாட்டான். ஓகே, சரியா? ஆண்டோடைய அன்பை தெரிஞ்சவனுக்கு இது வந்து கண்டிப்பா அந்த ட்ராப்ல போக மாட்டான், அந்த மாதிரி போக மாட்டான். ஒருவேளை அவன் போயிருந்தாலும் சரி, அவன் வந்து எதை கம்பேர் பண்ணனா, ஆண்டோட அன்பை வச்சு கம்பேர் பண்ணானா அவன் ரிட்டர்ன் வந்துடலாம். வெரி குட். மற்றபடி வேற வழியே கிடையாது. இவன் வந்து வேற யாரோட அன்பெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ அவன் ஏமாத்திட்டாலும் அதெல்லாம் அவன் ஏமாத்தினாலும், ஆண்டவர் நீர் எவ்வளோ அன்புள்ளவர், நான் உன் அன்பை தேடி நான் விலகி போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பகுதியில் வந்தான்னா உண்மையாலுமே அவன் லைஃப் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடும். வேற எங்குமே சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு அந்த ஆண்டர் அன்பு தெரியணும். ஓகே, ஆண்டர் அன்பு தெரிஞ்சாதான் மாறவனது. இல்லைன்னா அவன் அதிலே தான் இருப்பான், அவன் அந்த டிப்ரெஷன்லேயே தான் இருப்பான். ஸோ இப்போ இதுலேருந்து ஓவர் கம் யார் ஈஸியாக பண்ணிடுவாங்கன்னா, ஆண்டரோட அன்பை நல்லா தெரிஞ்சுட்டு ஏதோ சைட் ட்ராக் போயிட்டு திருப்பி அந்த ஓகே அது வந்து ஒரு அவங்க வந்து நின்றுடலாம். ஆனால் ஆண்டரோட அன்பை தெரியாதவங்க கண்டிப்பாக கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் ஆண்டரோட அன்பை தெரிஞ்சாதான் அவன் உண்மையாக சொல்கிறான், உலகத்தை அன்பை பார்க்கலாம் ஆண்டோட அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, சரியா? அப்போ வந்து இப்போ இளையகுமாரன் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அப்பாட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டான், சரியா? அங்கே போயிட்ட பிறகு எல்லாம் இழந்த பிறகு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னன்னா, அவன் தகப்பன் வீட்டை நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்றும் ஆகாரம் கிடைக்கும், என் வேலைக்காரங்க கூட அங்கே நல்லா சாப்பிடுவாங்க, அவனோட என்ன இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா அப்பாவோட அன்பு இருக்குன்றது அவனுக்கு தெரியும். ஓகே, நான் சொல்ற பாயிண்ட் தான். அந்த அன்பு தான் அவனை கொண்டு வந்துச்சாங்க. இல்லைன்னு வச்சுக்க, இப்போ அப்பா வந்து வீட்டுக்கு போனா நம்மளை உதைப்பாரு, அப்பாவோட அன்பு இருக்காது, அப்பா வந்து நம்மளை திட்டுவாரு. நீ யோசிச்சு பாரு, இவனை அப்பாவோட சொத்துல அவன் பாகத்தை வாங்கிட்டான், அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ இளையகுமாரன் வீட்டுக்கு வரது எந்த உரிமையே கிடையாது, சரியா? ஆனாலும் வரான் பாரு, ஆனாலும் வரான்ல. அப்போ வரானா அங்க வந்து அவன் எல்லாரோட அன்பு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு, எல்லாரோட அன்பு பார்த்தும் அப்பாவோட அன்பு பெருசா இருக்கு அவனுக்கு. சரியா? ஒருத்தர் வெளியே வரணும்னா, ஒருத்தர் லவ் ஃபெயில், நான் வெளியே வர முடியலன்னா ஃபர்ஸ்ட் ரீசன், டே நீ முதல்ல ஆண்டரை ஏத்துக்கிறியா, ஆண்டர் அன்பு இருக்கு அவனுக்கு, ஆண்டர் தெரியுமா, ஆண்டர் அன்பு, அது நம்ம கொஸ்டின் கேட்கணும். அதை வந்து நம்ம கொஸ்டின் கேட்க தெரியணும். ஆண்டர் அன்பு இருக்கு அவனுக்கு, ஆண்டர் அன்பு இருந்தா நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன், வந்துருவ. எப்படி இல்லை இன்னும் அதான் அந்த இதுல ரொம்ப அழகா இருக்கும், அவனோட புத்தி தெளிந்துன்னு இருக்கும். ஆமா, சரியா? அப்ப புத்தி தெளியுது. புத்தி எதுல தெளியுதுன்னா அப்பாவோட அன்பு. இப்ப சிலருக்குலாம் பாருங்க, போவான் அங்க புத்தி தெளியும், ஓ அம்மாவோட அன்பு நல்ல அன்பு தான், நம்ம இவ்வளவு தப்பா போச்சுட்டோமே, அப்பாவோட அன்பு நன்மா, திருப்பி வந்து எங்க ஆவானுங்க, இங்க வந்து அடைக்கலம் ஆவாங்க. ஏன்னா அங்க பாக்குறாங்க,
எல்லாமே வந்து நான் சொல்றேனே டூப்ளிகேட்னு இருக்க மாதிரி லவ்லையும் டூப்ளிகேட் இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சரியா நிறைய பேர் இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துல இது பையன்கிட்ட காசு இருக்குதா, நல்லா சுத்துவோமா, ஒரு 3 வருஷம் காலேஜா இல்லை ஒர்க்கா, உட்காந்து கேஃபேல வாங்கி தருவானா, வீக்கெண்ட்ல சுத்துவானா, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ரீல்ஸ் போடுறதுக்கும் அது போறதுக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. ஒரு டைம் வருதா, இவனை கட்டில் பெட்டரா ஒருத்தன் வந்துட்டான், ஃபாரின் மாப்பிள்ள வந்துட்டான், அவ்வளோ பை செட் ஆகுது உனக்கு எனக்கும், பை இவன் செலவு பண்ணது, இவன் சுத்துனது எல்லாம் வேஸ்ட். உட்காந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, முடிஞ்சிச்சு. நீ எங்க இருந்தாலும் நான் வாழ்க்கை, நான் எங்க இருந்தாலும் நீ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு முடிச்சிருவான். இன்னைக்கு வந்து ரீல்ஸ்க்கு தான் நடக்குது எல்லாமே. ரீல்ஸ் போடணும், இன்னொன்னு வந்து பந்தா காட்டணும். எனக்கும் ஆள் இருக்குடா, எனக்கும் ஆள் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவாங்க, மச்சான் எனக்கும் ஆள் இருக்குதுடா. அப்ப அவங்க இல்லாதவங்களாம், ஐயோ நம்மளுக்கு ஆள் இல்லையா, எதாவது பிடி அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஓடுவாங்க. ஸோ யாருக்கும் அது வந்து விளையாட்டா இப்போ வந்து நிறைய பேர் அது விளையாட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மனுஷன் எப்படி பாதிக்குது, அவன் எப்படி அவன் கஷ்டப்படுறான் அப்படி, அதெல்லாம் இன்னைக்கு வந்து அதை பற்றிலாம் இல்லைப்பா. இந்த வந்து ஓகே, இந்த வந்து இருந்தால் என்ன இருக்கு, எனக்கும் செட் ஆகாது இனிமே, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுதான் அதெல்லாம் வந்து பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னா உண்மையாக இந்த ஏமாளியாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கு, ஏமாளியாக இருக்கிறது தான் மாறும். ஆனால் ஒருத்தர் லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியே வரணும்னா ஆண்டோடைய அன்பு கண்டிப்பாக தெரியணும், இல்லைன்னா வீட்டோட அன்புனாச்சும் தெரியணும் அவனுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, இந்த தேவனே அப்படின்னு ஒரு பாட்டை நான் எழுதியிருந்தேன்னா, அது இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையை அப்படியே அது ஒரு பிக்சரைசேஷனாக பண்ணியிருந்தேன். அதில் ஒரு அந்த லைன் எழுதியிருப்பேன், உலகம் உன்னை மறக்கலாம், உறவு உன்னை வெறுக்கலாம், உன்னை படைத்த தேவனோ என்றும் முன்னோடி இருக்கிறார், வேறொன்றுமே நிலையில்லையே என் வாழ்விலே அவர் போதுமே என் தேவனே அப்படின்னு அந்த பாட்டு போனா எனக்கு உண்மையிலே அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. இதான் ரியல் ஃபேக்ட். அன்பு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்து திரும்பி போய் அவன் வந்து ஸ்ட்ராங்கா நிற்பான். இளையகுமார் வந்தான், திரும்பி போனான் அவன் ஒரு தடவை. ஆனா அப்பா வந்து அவனை கட்டி அணைச்சார், தெரிஞ்சது பாரு அவனுக்கு. அப்பா வந்து கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, மோதிரம் போடுறாரு, ஷூ கொடுக்குறாரு, ட்ரெஸ் கொடுக்குறாரு. யார் செய்வா? ஸோ அந்த 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 அன்பு தான். இது வந்து இன்னைக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆனவன் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாரு, இவங்க கொடுக்குற அன்பு அப்போ மாயம் தெரிஞ்சிச்சு. ஆனால் உன் வீட்டில் இருக்கிற அன்பு, உன் குடும்பத்தில் இருக்கிற அன்பு, உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் பெற்றோர்கள், அவங்களோட அன்பெல்லாம் நினச்சி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அச்சா இது வந்து ஒன்றுமே இல்லைடான்னு தோணும். ஓகேவா? ஒருவேளை இவங்க கொடுக்கலனாலும் இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, நான் சொல்ல போயிருந்தா அந்த அன்பு வந்து அது நிரந்தரம். அப்போ நீ வந்து அதை யோசிச்சே இல்லை, ஆண்டு என்ன எவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு, நான் எப்படி இருந்தேன் என் லைஃபு. இவனே இன்னைக்கு நான் சொல்கிறேனே, நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ ஆண்டர் அன்பை புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து நீ வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டர் தேவன் தானே அவருக்கு. அப்போ ஓகே, அந்த அன்பை நினைச்சுக்கோ, ஆண்டோட அன்பை நினைச்சு, ஆண்டவரே உங்களை விட்டு தூரம் போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட அன்புக்கு நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புக்கு நேராக வந்தான்னா அவன் அந்த தற்கொலைக்கோ அந்த இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க, நார்மலாக போக மாட்டாங்க. எப்படி அந்த இளையகுமார் வந்த மாதிரி வந்துடும். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிச்சயமா கேட்டு இருக்கீங்க என் அன்பு வாலிப பிள்ளைகளே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இந்த லவ் ஃபெயில்யூர், இந்த காதல் தோல்வியில ஒருவேளை உடஞ்சு போயிருக்கலாம். என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழணுமா வேணாவா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். நான் சொல்றேன் என் அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான அண்ணன் சொன்னாங்க, நீங்க உண்மையான அன்பை ருசி பார்த்துட்டீங்கன்னா இந்த அன்புக்காக நீங்க ஏங்க மாட்டீங்க, உங்க உயிரை மாற்றிக்க மாட்டீங்க. ஒருவர் உண்டு, எந்த சூழ்நிலையுமே நாமே வெறுத்தாலும் வெறுக்காத தேவன் நமக்கு உண்டு. அவர் அன்பு மேல நம்ம சார்ந்திருக்கும் போது வாழ்க்கையில எல்லாம் அழகாய் மாறும் என்று சொல்லி அழகான வார்த்தையை அண்ணன் சொன்னாரு. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் பேசிட்டு இருக்கிறாரு, அவரை கொண்டு தேவன் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா ஒருவேளை இன்னைக்கு உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னா மறுபடியும் எழுந்து வாங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அண்ணன் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கேள்வி அண்ணா, எனக்கு இந்த அன்பு வாலிப பிள்ளைங்க நான் வர இடத்துல வந்து அவங்களுடைய காரியங்களை சொல்லுவாங்க, அண்ணா எங்க சார்பா இந்த கேள்வியை கேளுங்க அண்ணா அப்படின்னு என்கிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க.
அதுல ஒரு கேள்வி வந்து, இன்னைக்கு இருக்கிற அநேக பெற்றோர்களும் வாலிப பிள்ளைகளும் கல்யாணத்துக்கு வந்து ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சிலதை சொல்றாங்க. அது உண்மையிலேயே ஆண்டவருடைய சித்தமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியல. ஒரு வாலிப பையன் வந்தான். அந்த வாலிப பையன் வந்து, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் வந்து ஓகேன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான். எனக்கு எப்படிப்பா கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, எப்படிப்பா பேசினார் அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் நான் அப்படியாக காலையில எழுந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சங்கீதம் 20ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல பேசினாரு. என்னப்பா பேசினாருன்னா, உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இந்த கிளி ஜோஷியம் பார்க்குவாங்க இல்லைங்கன்னா, இந்த பைபிள் இப்படி அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அது கர்த்தர் பேசினாரு அப்படின்ட்டு நம்புறாங்க. இதை வந்து சில பெற்றோர்களும் இந்த தவறு செய்யறாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு அதை கட்டணும்னா அதுக்கு அவங்க வைக்கிற பிரதான காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்னோட கூட பேசினாருப்பா அப்படின்னு. அது உண்மையிலேயே ஆண்டவர் தான் பேசினாரா, இல்லை இவங்க சுயநலத்துக்காக ஆண்டவர் பேசினாருன்னு சொல்றாங்களான்னு இந்த பிள்ளைகள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் பொதுவா சொல்றேன்னா, இவங்களே ஒரு ட்ராப்பை உருவாக்கிக்கிறாங்க. அது பழி ஆண்டவர் மேல போட்டுடுறாங்க. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம்னு. இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு ஒரு திருமணத்துக்காக ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு பெண்ணையோ மகனையோ தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தர் மேல அந்த பாரத்தை வச்சு அவருடைய சித்தத்தை காத்திருக்கணும்னா எப்படி அவங்க தெளிவான பதில தேவனுக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா? இவனா இப்ப தேவ சித்தம்ன்றது அதான், இது வந்து ஒரு பிக் டாபிக். இது இது வந்து ஒரு பெரிய பிக் டாபிக். ஆனா ஃபார் மேரேஜ் இப்ப நீ சொன்ன வசனம் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருவார்னா, உன் மன விருப்பம் அப்போ தேவ விருப்பம் இல்ல அது. சரியா? உன் மன விருப்பனோ அதுதான் அதான் தேவனோட மன விருப்பம்லாம் கிடையாது. சரியா? அதனால அந்த பையனுக்கு அந்த தெளிவான பதில் சொல்லுது. சரியா? உன் மன விருப்பம் அதான் உனக்கு அது வசனம் சொல்றது. சரியா? என்னன்னா இவனை தேவ சித்தம்ன்றது ஒரு பெரிய டாபிக். ஆனா ஒரு கர்த்தருக்கு ஒரு பயந்த ஒரு மனுஷனா இருந்தானா, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாலிபனா இருந்தானா, கர்த்தர் நிச்சயமாகவே தேவ சித்தத்தின்படி நடத்துறத நம்ம பார்க்கலாம். சரியா? தேவ சித்தத்தின்படி நடக்குது. இப்ப நான் என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேனே, நான் வந்து எங்க வீட்டுல வந்து பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கறத நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் போய் வீடா போய் இந்த பஜ்ஜி போண்டெல்லாம் தின்ட்டு இருக்க மாட்டேன். டீ பஜ்ஜி போண்டெல்லாம் தின்ன மாட்டேன். ஃபர்ஸ்ட் பார்க்கறதா கல்யாணம் பண்ணிக்குவேன். சரியா? அதனால இதை பாரு, அதை பாரு, இந்த போட்டோ பாரு, அந்த போட்டோ பாருலாம் என்ன தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனா அது குருடியோ செவிடியோ ஏதா இருக்கட்டும், ஆனா ஃபர்ஸ்ட் காமிச்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதான் என்னுடைய கான்செப்ட். அது வந்து என்னுடைய இது. இன்னொன்னு வந்து அந்த வாலிப வயசுல நான் அதிகமா கர்த்தரை தேடின நாட்கள், ஆண்டவர் வந்து ரொம்ப தேடின நாட்கள். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் வந்து தீமை செய்ய மாட்டார். சரியா? கர்த்தர் வந்து தீமை செய்ய மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கை தருவார். சரியா? நன்மையா தருவார். அவ்வளவுதான். அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த காலகட்டத்துல என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் வந்து, ஈனோக்கோட அப்பா தான் போய் பார்த்தாரு, பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்தார். அவர் தான் எங்களுக்கு எலியேசர்னு வச்சுக்கேன். அவர் தான் பார்த்தாரு, எல்லாம் பண்ணார். பண்ணிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, சாயந்தரம் போய் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ரைட்டு. சரி, அவள் தான் முடிவு பண்ணாச்சு. அவள் தான் பார்க்குறதாண்டா, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவள் தான். அந்த கான்செப்ட் வந்து மைண்டில் வந்து, ஏன்னா கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் இதில் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா பென்டெகாஸ்டில் தான் மேரேஜ் பண்ணணுன்றது விருப்பம். சரியா? எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு நகை போட்டதாலும் ஓகே, நகை போட்டதான் ரொம்ப சந்தோஷம், முத்துலனாச்சும் வைக்கலாம் நம்ம. இப்போல்லாம் பிரச்சனை வந்தா முத்துட்டுல போய்க்கலாம். சரியா? அதனால நம்மளுக்கு எதுனாலும் ஓகே தான். நம்மளுக்கு அந்த இதுதான் அப்படின்றது அந்த வயசுல உள்ளதை சொல்றேன். கேஷுவலா பேசிட்டு இருக்கேன். சரி, அதனால அது ஒரு பெரிய இதா தெரியல. அதனால ஆனா இவங்க சைட்ல பாத்தீங்கன்னா, ஒய்ஃப் சைட்ல பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஹிந்துல இருந்து கன்வெர்ட் ஆன குடும்பம். ஹிந்துல இருந்து கன்வெர்ட் ஆகி இதுக்கு நல்ல சபைக்கு போற ஒரு குடும்பம். அப்போ பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா கிட்ட அவங்களோட இதுல தான் போறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ அவங்க போய் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் என்னுடைய ஃபோட்டோ அன்னைக்கு வந்து
நான் ஃபோட்டோ கொடுப்பாங்கல்ல, அது போய் ஒரு ஸ்டுடியோவில் போயிட்டு அங்கே இருக்கிற கோட்டை மாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, சரியா? அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தாச்சு. இதை வந்து அவங்க பாஸ்டர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாம்சர பாஸ்டர் கொடுத்த உடனே அவர் பார்த்த உடனே ப்ரொசீடுன்ட்டார். அவ்வளோதான், இது தேவ சித்தம். ஸோ அப்போ தேவ சித்தன்றத ஒரு ஊழியக்காரன்ட்ட கேட்கறது நல்லது. எப்போ கேட்கணும்னா நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டு, சரியா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி வந்து கேட்டால் பாஸ்டர் என்ன சொல்லுவார்? ஏதோ நீங்க முடிச்சிருக்கீங்க. தேவ சித்தம்னா நீ வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண தெரியணும். பாஸ்டர் வந்து நோன்னு சொன்னாலும் ஓகேன்னு சொல்ற இடத்துல எஸ்ன்னு சொன்னாலும் ஓகே. ஒருவேளை அன்னைக்கு வந்து அந்த பாஸ்டர் சாம்சன் மாஸ்டர் வந்து என் போட்டோ பார்த்துட்டு நோன்னு சொல்லியிருந்தாருன்னா அது இல்லை. ஓகே, நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அவங்க அதை ஏற்றிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் தான் பார்த்துருக்குறாங்க அவங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் கிடையாது. நான் போய் மாமாட்ட போய் ஒரு போட்டோ காமிச்சு அந்த இது நான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் ஃபர்ஸ்ட். சரியா? அப்போ வந்து அந்த போதகர் வந்து சொல்றத யார் கேட்டா? அந்த குடும்பம் கேட்டுச்சு. அப்போ வந்து இதுல வந்து நல்ல ஒரு காரியம் என்னன்னா, நீங்க வந்து கேட்கிற நபர், தேவ சித்தத்தை கேட்கிற நபர் தேவனோடு தொடர்பு இருக்கணும். அப்சல்யூட்லி. சரியா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்சல்யூட்லி. சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் மார்க் தான் அது. சரி, கொஸ்டின் மார்க். ஆனா ஒரு தேவனோடு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி அதை காமிச்சு ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா. அவங்க வாயிலிருந்து வேண்டான்னு வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணு. ப்ரொசீடுன்னு வந்துருச்சா அவங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேனே, ஓப்பனா சொல்றேன், நீ விசாரிக்கணும் அவசியமே கிடையாது. அவனை பத்தி விசாரிக்கணும், அவளை பத்தி விசாரிக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா உண்மையா ஒரு தேவ மனுஷன் சொல்லிட்டானா அது கண்டிப்பா அது நல்லா இருக்கும். அது தேவனோட மனுஷன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நீ சொல்ற மாதிரி இவங்க ஒரு மைண்ட்லயே வச்சுக்கிறாங்க. இவங்களே ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதான் தேவ சித்தம் இப்படி இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய வெரிஃபை பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு. தேவ சித்தம் தெரிஞ்சுட்டா நீ இவனை இப்ப எலியேசரை எடுத்துக்கோ. சரியா? எலியேசர் வந்து ரெபேக்கா வரா, எத்தனையோ பெண்கள் வந்திருக்கும் அந்த டைம்ல. கரெக்டா அந்த ப்ரேயர், அந்த டைம், பிளேஸ், ப்ரேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? அந்த பிளேஸுக்கு அந்த டைம் ப்ரேயர் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்துச்சா? ஓகே. இப்போ இதை விட்டுரு. இப்போ ஒருத்தர் வந்து ஈசாக்கிட்ட வந்து விட்றாரு. சரியா? எப்பா இதான்ப்பா மனைவின்னு. ஈசாக்கு எந்த கேள்வியும் கேட்கல. இம்மிடியட்டா சாரலுடைய கூடாரத்துக்கு போயிட்டு உள்ளார கொண்டு போயிட்டான். அவ்வளோதான். அவன் துக்கத்தை மறந்துட்டான். ஸோ ஒரு தேவ சித்தம் அப்படி சொன்னீங்கன்னா, தேவ சித்தம் தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து சுற்றிலும் உட்காந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க எதுவுமே கேட்க மாட்டேன். சீரியஸாக சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் சொல்கிறேன், என் மனைவி நான் கல்யாணம் பண்ணி என்ன ஜாதின்னு தெரியாது. இப்போ கூட தெரியாது. சரியா? இப்போ கூட தெரியாது. சரியா? அவங்க என்ன ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு தெரியாது. சரியா? என்ன அவங்க வருமானம், அவங்க வீட்டில் என்ன இருக்குது தெரியாது. என்ன கொடுப்பாங்க தெரியாது. அதே மாதிரி அவங்க சைடில் எடுத்துக்கோ. சரியா? அவங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று எனக்கு 10,000 ரூபாய் சேலரின்னு தெரியும். ஏன்னா அந்த சில இருப்பான்ல, 4 பேர் வந்து போகிறவங்க இருப்பாங்க தெரியுமா, அவனுக்கு கேட்பானுங்க. அதை வச்சுட்டு 10,000 ரூபாய் பத்துமா. அவங்க வந்து அதில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இல்லை இவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ தேவ சித்தம். ஏன்னா அவங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு. அந்த பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லும் பொழுது அது வந்து, ஏன்னா என்னை பார்க்க வரும் பொழுது திருப்பி வந்து ஒரு குழப்பம். அங்கே அவங்க குடும்பத்தில் யாரோ கொடுத்த உடனே இவங்க பாஸ்டர் தான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. பாஸ்டர் இது மாதிரி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, போகலாமா வேண்டாமான்னு. நான் சொன்னேன், நீ போயிடு, அவ்வளோதான். சிம்பிள். அந்த ஊழியக்காரன் கீழ்ப்படிஞ்சாங்க. ஸோ அப்போ தேவ சித்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து சுயநலமான பாஸ்டர்மாரும் இருக்காங்க எல்லாரும். அதான் நான் சொல்கிறேன், தேவனோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா, இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் தேவனோடு கனெக்ட் ஆகிற ஊழியக்காரன், தேவனோடு இருக்கிறவர் எப்படி கனெக்ட் ஆகுனா, நீ ரெகுலராக சர்ச்சுக்கு போகும்போது நிறைய வார்த்தை வந்து உங்களுக்கு தேவன் வந்து மெசேஜில் உங்களுக்கு பேசியிருப்பார். ஏற்கனவே வந்து நிறைய வார்த்தை நீ சொல்லுவ, பாஸ்டர் மூலமா ஆண்டர் பேசினாரு, பாஸ்டர் மூலமா ஆண்டர் பேசினா, பாஸ்டர் அப்போ ஆண்டர் பேசினான்றது அங்கீகரிக்கிறியா? அப்போ இது அங்கீகரிச்சுக்கோ. இல்லைண்ணா, நீங்க ஒரு அழகான வார்த்தையை கொடுத்தீங்க கடந்த முறை அது பேசும்போது. அவர் வந்து தேவனுக்குள்ள பயபக்தி உள்ளவனா இருப்பாங்க.
பரிசுத்த ஆவி உடையவனா இருப்பாங்க, பணமாசை இல்லாத இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அந்த கேட்டகரி ஓகே. ஆனா இது ஒண்ணு, இப்ப நான் வந்து சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவர் என்கிட்ட அந்த ஊழியர் மூலமா பேசுறாருன்னா இது பேசுவாரு. கண்டிப்பா இதையும் பேசினாருன்னா கண்டிப்பா நீ ப்ரொசீட் பண்ணு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து இல்ல இன்னொன்னு பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம்னா அது வந்து கண்டிப்பா அது வந்து காம்ப்ளிகேட்டடா தான் போகும். ரொம்ப விசாரிக்க மாட்டீங்க. ஓகே, சரி. அது வந்து இன்னொன்னு வந்து தேவ சித்தம் அப்படின்னு வரும்பொழுது இட் வில் இம்மிடியேட்டா முடியும். அது இப்ப நீ ஜோம் பண்ணும் பொழுது உனக்கு ஒரு சமாதானம், அது வந்து கிளியரான சைன். கொடுக்குற மருந்து ஒர்க் ஆகாது. அது மாதிரிதான் தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட சொல்லும் போது நீங்க தேவனுக்கு உண்மையா சொல்லணும். ஆண்டவரே ஒரு பொண்ணு பார்க்கணும், பேசுங்க கரெக்டா நீ யூடியூப்ல பார்க்கும்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவ்வளோ முடிச்சு உன் மைண்ட் அது ரீட் பண்ணிருச்சு, உனக்கு தெரியல அது.